Daily. Taste the Daily. அண்ணா என்னைய அடிக்காதீங்க விற்றுங்கண்ணா என்று அப்பாவி இளம் பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி துடித்த போதும் கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாமல் அடித்து துன்புறுத்தி மிரட்டி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்த பொள்ளாச்சியைச் சேர்ந்த 9 பேர் கொண்ட கொடூர கும்பலுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 13ஆம் தேதி தீர்ப்பளித்த கோவை மகளிர் நீதிமன்றம் 9 பேர் குற்றத்தில் ஈடுபட்டதை உறுதி செய்தது. அவர்கள் செய்த குற்றத்தின் தன்மைக்கேற்ப ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த 9 கொடூர குற்றவாளிகளும் தண்டனை கைதிகளாக சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். விசாரணை கைதிகளாக இருந்த இவர்கள் தீர்ப்புக்கு பின்னர் தண்டனை கைதியாக மாறியதால் இவர்களுக்கு வழக்கமாக பின்பற்றப்பட்டு வந்த நடைமுறை முற்றிலுமாக கைவிடப்படும். இந்த 9 பேரும் விசாரணை கைதிகளாக இருந்தபோது பெரிதாக எந்த கட்டுப்பாடும் சிறைக்குள் விதிக்கப்படவில்லை. தற்போது தண்டனை கைதிகளாக இவர்கள் மாறியிருப்பதால் சேலம் மத்திய சிறையில் உயர் பாதுகாப்பு பகுதியில் அடைக்கப்பட்டுள்ளனர். விசாரணை கைதிகளாக இருந்தபோது கலர் சட்டை பேண்ட்களோடு இவர்கள் சிறையில் சுற்றி வந்த நிலையில் தற்போது வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டையும் வழங்கப்பட்டு விட்டது. இனி இந்த உடையில் மட்டுமே இவர்கள் சிறையில் இருக்க வேண்டும். காலை 7:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை சிறையில் நெசவு, அட்டை தயாரிப்பு, செடிகள் பராமரிப்பு, தூய்மை பணி உள்ளிட்ட அடிப்படை வேலைகளில் கட்டாயம் ஈடுபட வேண்டும். மதியம் 12:30 முதல் 1 மணி வரை உணவு இடைவேளை. இந்த அரை மணி நேரத்தில் உணவருந்திவிட்டு மீண்டும் சிறை வேலைகளில் ஈடுபட வேண்டும். இந்த அடிப்படை வேலைகளில் இவர்கள் ஈடுபடுவதால் அதற்கான கூலியும் சிறை நிர்வாகம் வழங்கும். அவர்கள் செய்த வேலைகளுக்காக நபர் ஒருவருக்கு நாள் ஒன்றிற்கு 300 ரூபாய் தினக்கூலியாக வழங்கப்படும். இந்த தொகையில் 20% பாதிக்கப்பட்ட பெண்களின் குடும்பத்தாருக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டுவிடும். மீதமுள்ள 80% தொகை மட்டுமே இவர்களுக்கு தரப்படும். இந்த 9 பேரும் இனி சாகும் வரையில் திரையில் இப்படியே பொழுதை கழிக்க வேண்டும். Taste the Daily.